ஹலோ. உடல் காயங்களை விட சிலருடைய வார்த்தைகள் அப்படியே சுடு நெருப்பு மாதிரி மனச காயப்படுத்தின அனுபவம் உங்களுக்கு எப்பவாது ஏற்பட்டிருக்கா? பல நேரங்கள்ல மனிதர்களோட குணங்களையோ இல்ல ஒரு சிக்கலான சூழ்நிலையோ கரெக்டா விவரிக்க நம்ம கிட்ட சரியான வார்த்தைகள் இருக்காது. சோ, இன்னைக்கு உங்க கம்யூனிகேஷனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற ஒரு 10 வலிமையான ஆங்கில வார்த்தைகளை ஆழமா அலச போறோம். இது சும்மா டிக்ஷனரிய மனப்பாடம் பண்ற வேலை இல்ல, மொழியின் மூலமா மனிதர்களை புரிஞ்சுக்கிற ஒரு சுவாரஸ்யமான பயணம். உண்மைதான். மொழிய வெறும் தகவல் பரிமாற்றத்துக்கான ஒரு கருவியா மட்டும் நம்ம பார்க்க கூடாது. அது உலகத்தை அப்ரோச் பண்ற ஒரு லென்ஸ். சரி, நாம மனிதர்களோட குணங்களை விவரிக்கிற வார்த்தைகள்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். இப்போ சாதாரண ஒரு பொய்ய விட ஒருத்தர் பிளான் பண்ணி உங்க நம்பிக்கைய ஆயுதமா பயன்படுத்தி துரோகம் செஞ்சா அதை எப்படி சொல்வீங்க? ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷன் இது. ன்னு உச்சரிக்கணும். இதோட தமிழ் அர்த்தம் நம்பிக்கை துரோகம் செய்யறது. இதோட இங்கிலீஷ் சினானிம்ஸ் பாத்தீங்கன்னா ட்ரெச்சரஸ் இல்லனா டிசீட்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். ஓ, இது கேட்கும்போதே ஒரு வஞ்சகம் தெரியுதே. அதாவது வெறும் டிசீட்ஃபுல் அப்படின்னு சொல்றதுக்கும் பர்ஃபிடியஸ்ன்னு சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு ஹி வாஸ் பர்ஃபிடியஸ் அண்ட் broke his friend's trust அப்படின்னு சொல்லும்போது எக்ஸாக்ட்லி. அவன் துரோகியா இருந்து நண்பனோட நம்பிக்கையை உடைச்சான் அப்படிங்கிற அந்த துரோகத்தோட ஆழம் நமக்கு நல்லாவே புரியுது. சரியா சொன்னீங்க. இது ஒருத்தரோட செயலை குறிக்கிற மாதிரி சிலரோட பேச்ச குறிக்கிறதுக்கு காஸ்டிக் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. காஸ்டிக் அப்படின்னு உச்சரிக்கணும். இதுக்கு சுருக்கென்று இல்லனா கடுமையா பேசுறதுன்னு அர்த்தம். பைட்டிங், சர்காஸ்டிக் இதெல்லாம் தான் இதுக்கான சினானிம்ஸ். எனக்கு உடனே அந்த காஸ்டிக் சோடா தான் ஞாபகத்துக்கு வருது. அது தோல்ல பட்டா எப்படி சுடுமோ அதே மாதிரி சிலரோட பேச்சும் மனசை அப்படியே சுட்டு பொசிக்கிடும். ஆமா, நல்ல ஒரு ஒப்பீடு இது. உதாரணத்துக்கு she made a caustic remark during the meeting அப்படின்னா அவ கூட்டத்துல சுருக்கென்று படும்படி ஒரு கருத்தை சொன்னான்னு அர்த்தம். அந்த விமர்சனம் எவ்வளோ கூர்மையா அடுத்தவங்க மனசை காயப்படுத்தியிருக்குன்னு உணர முடியுது. ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தை இது. கண்டிப்பா. இப்படிப்பட்ட கடுமையான பேச்சுகளால சில நேரங்கள்ல சூழ்நிலையே ரொம்ப குழப்பமாயிடும். அப்படிப்பட்ட தெளிவற்ற ஒரு முடிவுக்கு வர முடியாத நிலைய நாம நெபியூலஸ் அப்படின்னு சொல்லலாம். நெபியூலஸ் இதோட சினானிம் வேக். அதாவது ரொம்ப கன்ஃபியூசிங்கா, ஒரு தெளிவில்லாம இருக்கிறது. கரெக்ட். ஒருத்தரோட விளக்கம் துளியும் புரியாம ரொம்ப தெளிவற்று இருந்தா his explanation was too nebulous to understand அப்படின்னு சொல்றது ரொம்ப பொருத்தமா இருக்கும். அவனது விளக்கம் புரிந்து கொள்ள முடியாதபடி தெளிவற்று இருந்ததுன்னு தமிழ்ல சொல்லலாம். ஓகே, ஒரு விஷயம் நெபியூலஸா, அதாவது தெளிவில்லாம இருந்தா அதை அப்படியே நம்பி ஃபாலோ பண்றது ரொம்ப ஆபத்தானது தானே. அது கண்டிப்பா மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். நிச்சயமா. அந்த மாதிரி தீங்கு விளைவிக்கிற விஷயங்களை டெலிட்டீரியஸ் அப்படின்னு சொல்வாங்க. டெல் இ டீரியஸ்னு இதை உச்சரிக்கணும். ஹார்ம்ஃபுல் இல்லனா டேமேஜிங் அப்படிங்கிறது இதோட சினோனிம்ஸ். எனக்கு புரியுது. இப்போ ஸ்மோக்கிங் ஹேஸ் டெலிட்டீரியஸ் எஃபெக்ட்ஸ் ஆன் ஹெல்த் அப்படின்னு சொல்றது போல புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும்னு சொல்றோம். சோ நமக்கு தீங்கு விளைவிக்கிற விஷயங்களை நம்ம தவிர்க்கணும். அதேதான். அந்த டெலிட்டீரியஸான விஷயங்களை நம்ம முழுமையா தவிர்க்க பழகிக்கணும். ஒரு உரிமையையோ இல்ல ஒரு பழக்கத்தையோ திட்டவட்டமா கைவிடுறத ஆப்னிகேட் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்வாங்க. ஆப்னிகேட், ரிஜெக்ட், ரினவுன்ஸ் இதெல்லாம் தான் சினோனிம்ஸ். இருங்க, இங்க எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. சொல்லுங்க. ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்கறது, அதாவது ஆப்னிகேட் பண்றது எப்பவுமே சரியானதா? சில நேரங்களில் நம்ம உரிமைகளுக்காக போராடாம அப்படியே ரிஜெக்ட் பண்றது ஒரு விதமான பலவீனத்தை காட்டாதா? இது ரொம்ப அருமையான கேள்வி. ஆப்னிகேட் அப்படிங்கிறது பயத்துல பின்வாங்கிறது கிடையாது. அது ஒரு மெச்சோர்டான முடிவு. She abnegated her claim to the property அப்படின்னா அவ சொத்து உரிமைய விட்டு கொடுத்தான்னு அர்த்தம். ஓ, அப்போ அது விழிப்புணர்வோட எடுக்கிற முடிவு. ஆமா. ஒரு விஷயம் நமக்கு தேவையில்ல இல்லனா அது டெலிட்டீரியஸ் அப்படின்னு உணர்ந்து நிராகரிக்கிறது. இது பலவீனம் இல்ல, ஒரு தெளிவு. வாவ், சூப்பர் விளக்கம். இந்த மெச்சூரிட்டி பத்தி பேசும்போது எனக்கு இன்னொன்னு தோணுது. அனுபவம் இல்லாதவங்கள நம்ம அடிக்கடி கேலோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கேலோ. ஆமா, அனுபவமற்ற, அதாவது நெய்யீவ் அப்படிங்கிறது அதோட சினோனிம். He is too callow to handle such responsibility அப்படின்னு சொல்லும்போது அவ அந்த பொறுப்பை ஏற்க ரொம்ப அனுபவமற்றவன் அப்படின்னு சொல்றோம். ஆனா ஜுவனைல் அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட அதே அர்த்தம் தானே. ஜுவனைல் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் வரும். கேலோங்கிறது வெறும் அனுபவமின்மை மட்டும்தான். அதை நாம கத்துக்கிறது மூலமா காலப்போக்கில் மாத்திக்கலாம். ஆனா ஜூவனைல் அப்படிங்கிறது சிறுபிள்ளைத்தனமான நடத்தை. சைல்டிஷ் அப்படிங்கிறது அதோட சினானிம். ஓ, அப்போ அது கேரக்டரை குறிக்குது. கரெக்ட்.
his behavior was quite juvenile அப்படின்னா அவனோட நடத்தை ரொம்ப சிறுபிள்ளைத்தனமா இருந்துச்சுன்னு அர்த்தம். இந்த சின்ன நுணுக்கம் தெரிஞ்சா நாம வார்த்தைகளை இன்னும் கவனமா பயன்படுத்துவோம். சரி, இந்த கேலோ நிலையிலிருந்து ஒருத்தர் எப்படி வளர்ச்சியோட உச்சத்தை அடைய முடியும்? ஒருவேளை புத்தகங்களை நேசிக்கிற ஒரு பிப்ளியோஃபைலா மாறினா முடியுமோ? பிப்ளியோபைல். கண்டிப்பா முடியும். பிப்ளியோஃபைல்னா புத்தக விரும்பி, அதாவது புக் லவர். ஆஸ் அ பிப்ளியோஃபைல் she spends hours reading daily அப்படின்னா ஒரு புத்தக விரும்பியா அவ தினமும் பல மணி நேரம் படிக்கிறான்னு அர்த்தம். வாசிப்பு ஒருத்தரை கண்டிப்பா மாத்தும். அப்படி மாறும்போது ஒருத்தரோட அறிவு அதோட உச்சக்கட்டத்தை அடையும் இல்லையா? ஆமா, அந்த உச்சத்தை தான் apogee அப்படின்னு சொல்லுவோம். ஆஃப் a g. இதோட சினானிம்ஸ் பீக், கிளைமேக்ஸ். her career reached its apogee last year அப்படின்னு சொல்லும்போது அவளோட தொழில் வாழ்க்கை கடந்த ஆண்டு உச்சத்தை அடைஞ்சது அப்படின்னு நாம கொண்டாடுறோம். அட, அந்த அறிவோட ஆப்போஜியை அடைஞ்ச உடனே எந்த நெருக்கடியும் ரொம்ப அசால்ட்டா கையாளுவாங்க இல்லையா? அதைத்தான் நாம நான்ஷலாண்ட் அப்படின்னு சொல்றோமா? நான்ஷலாண்ட். கரெக்ட். நான்ஷலண்ட்னா கவலையற்ற இல்லனா அலட்சியமானன்னு அர்த்தம். கேஷுவல், இன்டிஃபரண்ட் அப்படிங்கிறது சினானிம்ஸ். he remained nonchalant during the crisis அப்படின்னு சொல்லும்போது நெருக்கடியின் போதும் அவன் எந்த கவலையுமின்றி அமைதியா இருந்தான்னு அர்த்தம். என்ன ஒரு அற்புதமான உரையாடல் இது! மனிதர்களோட வஞ்சகத்துல ஆரம்பிச்சு முதிர்ச்சியோட உச்சம் வரைக்கும் எப்படி பயணிக்கிறதுன்னு இந்த 10 வார்த்தைகள் நமக்கு அழகா கத்துக் கொடுத்துருச்சு. ஆமா, சரியான வார்த்தைகள் உலகத்தை ரொம்ப தெளிவா பார்க்க உதவுற ஒரு சிறந்த ஆயுதம். கண்டிப்பா. சரி, இப்போ இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனை. உங்க வாழ்க்கையில நீங்க எந்த இலக்கோட உச்சத்தை, அதாவது அந்த அப்போஜியா அடைய விரும்புறீங்க? அதுக்காக உங்களை பின்னாடி இழுக்கிற எந்த டிலிட்டீரியஸான பழக்கங்களை இன்னைக்கு முதல் ஆப்னிகேட் பண்ண போறீங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.